வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு நம்ம எப்பவுமே சுடும்போது செவந்து போயிடும். நம்ம எப்படி வெள்ளையா செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 4 கப் அளவு மாவு பச்சரிசி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அது டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். 1 கப் அளவு முழு உளுத்தம் பருப்பும் நம்ம வெறும் கடாயில் போட்டு வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு, அதையும் இந்த அரிசியோடு சேர்த்துட்டு மாவு மில்ல போய் நம்ம அரைச்சி நைஸாக இதை போல் எடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறுனதும் சலிச்சுக்கலாங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். டப்பாவில் போட்டு கூட நம்ம எடுத்து வச்சுருவோம். தேவைப்படும் போது நம்ம இதுலேருந்து நம்ம 1 கப்பு 2 கப்லாம் எடுத்து நம்ம தேன் குழல் முறுக்கு சூப்பராக செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் நம்ம உருக்கிடலாங்க. 2 கப் அளவு தயார் பண்ணி வச்சுருக்கிற முறுக்கு மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, அது கூடவே 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுட்டு இந்த வெண்ணெயை அப்படியே ஊற்றிடலாம். தண்ணியில் கரைச்சி வச்சுருந்த பெருங்காய கட்டி நம்ம இதில் நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். அப்புறம் தண்ணியில் ஊற வச்சுருந்த கல் உப்பு அதையும் 1.5 டீஸ்பூன் அளவு நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயை ஒரு கரண்டி அளவு இந்த மாவில் அப்படி ஊற்றிடலாங்க. ஸ்பூனில் முதல்ல கிளறிட்டு கையில் நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாங்க. இது போல் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் எண்ணெயும் காஞ்சிருச்சு. 3 கண் உள்ள இந்த தேன் குழல் நாழி எடுத்துட்டு அது உள்ள மாவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுட்டு நம்ம கரண்டி மேலே அப்படி பிழிஞ்சிடலாங்க. 2 இல்லை 3 சுத்த அளவு பிழிஞ்சிட்டு கட் பண்ணிடலாம். இது போல் நம்ம கரண்டியில் எல்லா தோசை திருப்பி கரண்டி ஜல்லி கரண்டிலாம் உள்ள சுற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை டைரெக்டாக புழிய வச்சு தெரிஞ்சவங்க டைரெக்டாக புழியலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 3 இல்லை 4 முறுக்கு காயிற எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோங்க. அருமையான வெள்ளை முறுக்கு இதை போல் நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருந்தது. நல்ல முறுமுறுன்னு இருந்ததுங்க. இது நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொடுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.